லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேருக்குமே திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம ராகவும் என்னம்மா அவசரம், அதான் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு திரும்பவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா, சொசைட்டிக்கு தெரியாது, அப்புறம் இன்ஃபேக்ட் எங்களுக்கு கூட தெரியாது. அதுக்காக தான் உங்க 2 பேரையும் திரும்பவும் எல்லாரும் முன்னிலையிலையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். அப்புறம் உங்க 2 பேருக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் ஏன் நீ யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா நம்ம விராஜ்க்கு தான் சமக்கம் வருது. இந்த பொம்பளை ஏன் தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு பையனுக்கு கல்யாணம் அப்படிங்கவுமே வீட்டுக்கே வந்து ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்து ஜுவல்ஸு, அப்புறம் வந்து பத்திரிக்கை உட்பட எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம விராஜுக்கு சமக்கம் வருது. ஜான்வி ராகு கிட்டமே கேட்குறாங்க, இந்த இன்விடேஷன் கலர் எப்படி இருக்கு, நான் தான் சூஸ் பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. எதுவுமே சொல்ல முடியாத நிலமையில இப்போ ஹீரோ ஹீரோனி 2 பேருமே இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இவனுக்கும் செம கடுப்பாகுது. அவங்கிட்டே போய் இந்த இன்விடேஷன் நல்லா இருக்கா கலரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவனும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு அந்த இன்விடேஷன் எடுத்துட்டு வந்து கொளுத்திக்கிட்டு இருக்கான். எவ்வளோ திமிரு இருந்தால் ஏன் பொண்டாட்டியை இன்னொருத்தவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு என்கிட்டயே இன்விடேஷன் எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பயலுக்கு என் பொண்டாட்டி கூட கல்யாணம் இல்லை, அவனுக்கு கருமாதி தான் நடக்கும், அதுவும் கூடிய சீக்கிரத்திலே நான் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஹீரோயினோட ரூமுக்கு அங்கே போய் பார்த்தா பாட்டு சத்தம் கேட்குது. அதுவும் இவனோட ஃபேவரட் சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கு. என்னது இது, நம்ம சாங் இங்கே ஓடிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா பாத்ரூமில் வந்து சத்தம் கேட்டுட்டு இருக்கு. பாத்ரூமில் வந்து குளிக்கிற சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. அதாவது நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் குளிக்கிற மாதிரி இவன் வந்து நினச்சிட்டு இருக்கான். ஆனால் உண்மையில அங்கே நடக்கிறது வந்து கிறிஷை தான் வந்து 2 பேரும் குளிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியே கிறிஷ் மேலே தண்ணி ஊற்றிட்டு இருக்கும் போது பார்த்து ராகு ஒழுங்கா ஊற்றுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதை வந்து பார்த்துட்டு இவன் தப்பாக நினச்சிக்கிறான். அப்போ 2 பேரும் வந்து பாத்ரூமில் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த கோவத்தில் பாட்டு பாடிட்டு இருந்த ரேடியோவை தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சவுண்டு பாத்ரூமில் இருக்கிற இவங்களுக்குமே கேட்குது. அவன் தான் வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே வந்து நம்ம ராகுவுக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணி, என்னடா புது மாப்பிள்ளை நல்லா இருக்கியா, என் முன்னாடி கூட உனக்கு திரும்பவும் கல்யாணமாமே, அதுவும் உண்மையான கல்யாணம் நடக்க போதாமே, அதை நான் நடக்க விட்டுருவேன்னா என்ன, ஒரு தைரியமான ஆம்பளையாக இருந்தால் நான் சொல்கிற இடத்துக்கு வாடா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ அதனால் ஆம்பளைன்னு நிரூபிச்சு ஆகணும் இல்லையா, அதனால் நானும் வரேங்கிற மாதிரி இவனும் சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினியும் இவன் வந்து யாருக்கிட்டே ஃபோன் பேசுறது தெரியுது, பட் யாருக்கிட்ட பேசினா அப்படிங்கிறது தெரியல. ரூமுக்கு வந்தோடனே யாருக்கிட்ட நீங்கள் பேசுனீங்க ராகுன்னு கேட்டால் அது வந்து ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். நீங்கள் பேசிகிட்டு இருந்தது நானும் பார்த்தேன், யாருக்கிட்ட பேசுனீங்கன்னு கேட்டால் அதுவா, அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனது கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டயா, கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட எதுக்காக மறைஞ்சு நின்று போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுவா, இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, பொண்டாட்டி நீ இருக்க, ஓ முன்னாடி எப்படி அவகிட்ட நான் பேச முடியும், அதுக்காக தான் நான் அப்படி போய் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். விளாடாதீங்க ராகு, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவன் சொல்லவே மாட்டேங்கிறான். அப்போ அந்த குட்டி பையனும் வந்து எனக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம கிறிஷை உட்கார வச்சு இவன் மசாஜ் பண்ணிட்டே இருக்கா. கிறிஷ் வந்து ராகுவுக்கு மசாஜ் பண்ணிட்டே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினியும் இந்த ஆம்பளைங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனைனே தெரியல, ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டால் அதை ஓப்பனாக சொல்றது இல்லை, அதை மூடி மறைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த பொம்பளைங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லலை அப்படின்னா அதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி ஜாடையாக பேசிட்டு இருக்காங்க. அட உங்கள் 2 பேருக்கு என்னதான்ப்பா பிரச்சனை, ஏன் அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கு நடுவில் நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் ஃபோனை பிடிக்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட இவனும், நான் குளிச்சுட்டு வெளியே போகிறேன், நீ வந்து எதுவும் கேட்காத, நான் எதுவாக இருந்தாலும் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு விஷயத்த ராகு மறைக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. அதனால அவன் வந்து குளிக்க போன நேரமாக பார்த்து இவன் வந்து ஃபோனை எடுத்து பார்க்குறா. அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து விராஜ் தான் கால் பண்ணியிருக்கான். அப்போ விராஜ் கிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்காரு அப்படின்னா எதுக்காக அதை என்கிட்ட மறைக்கணும், அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நானும் இப்போவே கிளம்பி அவர் கூட போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கார் எடுக்க போனால் அங்கே நம்ம ஹீரோயினி ஊருக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருக்கா. என்ன நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நானும் உங்கள் கூட வருவேன்னு சொல்கிறா. இங்கே பாருசியா, நான் ஒரு முக்கியமான ஒரு வேலையாக வெளியே போயிட்டு இருக்கேன், நீ என் கூட வரவேணாம் அப்படின்னு சொன்னால், ஏன் என்ன முக்கியமான வேலையாக இருந்தானே, நானும் உங்கள் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பிடிவாதமாக உட்காந்துருக்கா. சரிவான்னு சொல்லிட்டு இவனும் அழைச்சிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கும் போயிடுறாங்க. அங்கே போய் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான், இங்கே பாரு நான் உள்ளே போவேன், நீ என் கூட வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நானும் உங்கள் கூட வருவேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாருசியா, நீ பிடிவாதமாக என் கூட வர அடம்பிடிச்சேன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், அப்புறம் நீ என்ன உள்ளேயும் வரேன்னு சொல்கிற, நீ உள்ளெல்லாம் வரக்கூடாது, என்ன நடந்தாலும் சரி நீ காரை விட்டு இறங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டு அங்கே இருந்து போயிடுறான். அதனால நம்ம ஹீரோயினி காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டா. உள்ளே போய் பார்த்தா ஒரு குடோன் மாதிரி இருக்குது. அந்த குடோனில் மேலே நின்றுக்கிட்டு அந்த விராஜும், வெல்கம் ராகவேந்திர பிரதாப் சிங், நீ ஒரு ஆம்பளை நிரூபிச்சிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி எதுக்குடா இங்கே வர சொன்னேன்னு கேட்டால், இதோ அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடையாளங்களை வச்சு நம்ம ஹீரோவை அடிக்க சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ அவனுங்க எல்லாரையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் மேலேருந்து கீழே குதிச்சு நம்ம ஹீரோ வந்து கத்தியால் குத்திட்டு இருக்கான். அந்த சவுண்டு கேட்டுருது நம்ம ஹீரோயினிக்குமே. ஏன்னா அவன் கத்தியால் குத்தும் போது கத்திடுறான், அந்த சவுண்டு
சவுண்டு கேட்டுடுது. என்ன நடக்குது அங்கே உள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளுமே காரை விட்டு இறங்கி வந்துட்டு இருக்கா. அதே சமயம் அந்த பையன் கத்தியால குத்துனா நம்ம ஹீரோ பார்த்துட்டு சும்மா இருப்பானா? அவன் பதிலுக்கு அடிக்க போகும்போது நம்ம ஹீரோயினி ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பா, அந்த விராஜை நான் கொல்லணும்னு நினைக்கல, அவன் பண்ணதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ அந்த ப்ராமிஸ் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் இவன் அடிக்காமல் அப்படியே விட்டுடுறான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவன் அவனோட கண்ணில் மண்ணை தூவிடுறான். கண்ணு தெரியாமல் போயிடுது. அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி இவன் மாறி மாறி நம்ம ஹீரோவை அந்த பக்கமும் இந்த பக்கமுமா வந்து கத்தியால் வந்து கிழிச்சிக்கிட்டே இருக்கான் உடம்புல. அதுக்கப்புறம் ஒரு கயிறை வேற அறுத்து விட்டுறான். அது நேராக நம்ம ஹீரோவோட தலையிலேயே வந்து விழுகுது. அப்பதான் நம்ம ஹீரோயினி உள்ள வந்து பார்க்குறா. இப்படி ஒரு சூழ்நிலை நம்ம ஹீரோ கிடக்குறான். உடனே அவனை பார்த்துட்டு தூக்கி விட போயிட்டு இருக்கான். அவன் டக்குன்னு அங்கே வந்து என் பொண்டாட்டி கேட்குதாடா உனக்கு, என் பொண்டாட்டி நீ திரும்பவும் கல்யாணம் பண்ணிப்பியா, அவனை உயிரோட விட்டாதனடா நீ கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை குத்த வரான். டக்குன்னு அவனை பிடிச்சி நம்ம ஹீரோயினி தள்ளி விட்டுறான். அந்த போய் விழுந்துடுறான். உனக்கு எவ்வளோ திமுருடி, உன் புருஷனே நீ தள்ளி விடுவியா, அது இவனுக்காக இந்த பயலுக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவன் நம்ம ஹீரோவை கத்தியால் குத்த போகிறான். அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயினி அவள் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த ஒரு வார்த்தைக்காக தானே நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், மொவனை நீ செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு விராஜை போட்டு அடி அடின்னு நம்ம ஹீரோ அடிச்சுட்டே இருக்கான். காமெடியாக இருக்கான். அவன் நல்லா அடி வாங்கிட்டே இருக்கான். பதிலுக்கு அந்த பையிலுமே அடிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ அளவுக்கு இல்லை. ரெண்டு பேருமே அடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக விழுந்துடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினியும் ஹீரோ பக்கம் தான் போகிறான். அவளை பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லை சியா, நீ நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்டு மயங்கி விழுந்துடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவும் நம்ம ஹீரோயினி ஹீரோ மேலே கோமா தான் இருக்கா. ஆனால் அவன் வந்து முந்திக்கிட்டு நீ எதுக்கு காரை விட்டு வெளியே வந்த, நான் உன்னை வந்து கார்லேயே தானே இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வந்ததுனால தான் உங்களை காப்பாற்ற முடிஞ்சிச்சு, இல்லைனா நீங்கள் வந்து நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை நினச்சிக்கிட்டே நீங்கள் வந்து அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி சரி வீடு, ஏதோ இப்போ தானே நல்லா தானே இருக்கேன், சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பையில படுக்க போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு அந்த டாக்டர் பொண்ணு. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அந்த ஆண்டி அங்கேருந்து ஓடி வந்து என்னாச்சு பாராகும், நீ நல்லா இருக்கல, விராஜ் இப்போ தான் எல்லா விஷயத்தையும் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் அப்படி என்னத்தை சொல்லி தொலைஞ்சான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பார்த்தா அவன் வெள்ளத்தனமாக இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இருக்கான். ஆமாப்பா, அந்த ரவுடி பையன் வந்து உங்களை ஆளை வச்சு அட்டாக் பண்ண வந்தானாமே, அப்புறம் வந்து விராஜ் தான் உங்களை காப்பாற்றினானாமே, நீ நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவனுக்குமே இப்போ அடிபட்டுருக்கு இல்லையா, அதனால வலிக்குது. என்னாச்சுப்பா உனக்கு வலிக்குதா, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த ரவுடி பையன்கிட்ட பிரச்சனைக்கு போவாதன்னு சொல்லிட்டு, நீ எதுக்குப்பா அவன் பிரச்சனைக்கெல்லாம் போற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்காங்க. அப்போ இந்த பையலும் நல்லா இருந்தவன் திடீர்னு எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு ஜான்வி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியை பார்த்து கேட்குறான். உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது. என்ன ஜான்வி நீ உயிரோடு தான் இருக்கியா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினியை எல்லாருக்கு முன்னாடி என் கோத்து விடுறதுக்காக தான் இப்படி அவளை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கான் போல. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.